நீங்க அவ்வளவு பெரிய அப்பா டேக்கர் கிடையாது. இல்ல அதை விட பெரிய அப்பா டேக்கர். இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும், பல்லுகள் எல்லாம் தட்டிடுவாங்க. அது எப்படி மாமா நீங்களே தன்னை சொல்லிக்குவீங்களா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் என்னடா பொசுக்கு மரியாதை பேசிவிட்ட முதல்லயே சொல்லிடுறோம், தப்பா நினைச்சிடாத. அது எப்படி தப்பா நினைச்சுக்காதேன்னு சொல்லி போட்டு தப்பா பேசிடுறதா? அது எப்படி? இல்ல எங்க அதுக்கெல்லாம் ஒரு யோகா வேணும்டா. தண்ணி இல்லாம போச்சு, இல்ல மருந்து அடிக்கல, கேடு வந்து போச்சு. அதுல கிடைக்கிறது ஒரு 5000 ரூபா கிடைக்குதுன்னு வச்சுக்க. நல்லா இருந்தா 5000 ரூபா கிடைக்குன்னு வச்சுக்க. இல்லைன்னா அதுவும் கிடைக்காது. போடா பேசும்போது அதெல்லாம் படுத்துறது என்ன சொல்றதுன்னு ஒன்றும் புரியல. இருந்தாலும் ஸ்டார்ட் பண்றேன். யார் சாமி பாலக்காட்டுலேருந்து ஒரு 13 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறது தான் இந்த பெரும்புங்கிற இந்த அழகிய கிராமம். புதுநகரத்துக்கும் பாலக்காட்டுக்கும் நடுவுல தான் இருக்கு இந்த பெரும்பு. அங்க இருக்கிறது தான் எங்க செத்தார் மாமா. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. செத்தார் மாமாங்கிறது வந்து எங்க குப்பாமாவோட புருஷன். குப்பாமானா என்ன அது முதல்ல சொல்லுங்க. குப்பாமான்னு சொல்லிச்சோன்னா குப்பாமான்னு கூட சொல்லலாம். ஓகே. அதாவது புது நேரத்தில் உள்ளவங்க குப்பாமா சொல்லுவாங்க, ஓர ஊர்ல ஓர தரத்துல சொல்லுவாங்க. அதாவது அவங்க அத்தாட தங்கச்சி. அத்தான்ங்கிறது அப்பா, அப்பாவோட தங்கச்சியை தான் குப்பாமான்னு சொல்லுவாங்க. அவரோட புருஷன் தான் நானு. சொல்லலாம். மிகப்பெரிய வியாபாரி. அப்படி ஒண்ணும் இல்ல. நீங்க என்ன ஏதோ எக்ஸ்ட்ரா டயலாக்லாம் என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. மாங்காய் வியாபாரி. மாங்காய் வியாபாரியோட சேர்த்து சரி ஒரு விவசாயி. இங்க என்ன சொல்லுவாங்க மாமா விவசாயிக்கு? கிருஷிக்காரன். கிருஷிக்காரன்னு நம்ம இன்னைக்கு வந்து எப்படி கிருஷி பண்றீங்க, என்ன மாதிரியான கிருஷியில பிரச்சனைகள்லாம் பண்றீங்கிறது நம்ம இன்னைக்கு எங்களுக்கு சொல்லி தரீங்களா? தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. அதாவது எனக்கு கொஞ்சம் மாமரம் இருக்குது. சின்ன ஒரு மாங்காய் வியாபாரி வேற. சின்ன மாங்காய் வியாபாரி. ஆமா, சின்ன மாங்காய் வியாபாரி. அதுக்கப்புறம் வந்து நான் மாங்காய் வியாபாரியும் கொஞ்சம் மாங்காய் மரம் தோப்பு இருக்கு, அப்புறம் நெல் வயல் இருக்கு. இதெல்லாம் தான் நம்ம ஒரு பண்ணிக்கிட்டு இருக்கோம். பெரிய அப்பா டேக்கர் ஒன்றும் இல்லை. நம்ம நீங்க அவ்வளவு பெரிய அப்பா டேக்கர் கிடையாது. இல்ல அதை விட பெரிய அப்பா டேக்கர். இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும், பல்லுகள் எல்லாம் தட்டிடுவாங்க. மாங்காய் வியாபாரியில பாலக்காடு மட்டும் கிடையாது, பழனி, வேற என்ன ஊர், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, ஒட்டஞ்சத்திரம் வரைக்கும் சத்தாரு. மாங்காய் வியாபாரி சத்தாருன்னு சொன்னா தெரியாத ஆளே கிடையாதுன்னு ஊருக்குள்ள சொல்றாங்க. உண்மையா? சாம்பார் அப்ப எனக்கு இல்ல ஒரு சில பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாது. அது தெரிகிறவங்களையும் கேட்குற மாதிரி, கேட்குறவங்களையும் தெரிஞ்சவங்களையும் அது அதை பொறுத்த அளவுக்கு இருக்குது. எல்லாமே எல்லாத்துக்கும் என்ன தெரியும்டோ எனக்கு எல்லாத்தையும் தெரியும்னு சொல்றது ஒன்றும் இல்லை. கமலஹாசன் மாதிரியே பேசுறீங்களே. தெரியும்னு சொல்ல முடியாது, தெரியாதுன்னு சொல்ல முடியாதுங்கிற மாதிரி பேசுறீங்க. ஆமா, இது என்ன, இது ஊருக்கு வெளியே இருக்கு நம்மளோட தோட்டம். அதை கிருஷி வந்து ஏன் இது வந்து முன்னாடியே நம்ம வாங்குறப்பவே இப்படிதான் வாங்கினதா? இல்லை வயல முன்னாடி வந்து இந்த ஏரியா வந்து மாமரம் வைக்கிறதுக்கு தண்ணி பாய்ச்சலும் வேணும், இல்லை தண்ணி இறங்கி போகணும், தண்ணி நிற்கவும் கூடாது, ஒரு ஈரப்பசம் வேணும். அது எல்லா இடத்துலையும் இந்த ஈரம் இருக்கிற இடத்துல, தண்ணி ஒளியாத்த இடத்துல மாமரம் வைக்க முடியாது. இந்த ரயில்வே பாத்தியை தான்னா தான் நம்ம தோட்டம் அமைதியா இருக்கே மாமா. இந்த ஏரியாவை இந்த கிருஷி ரயில்வே பாலமா இருந்தாலும் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது, ரயில்வே பாத்தியா இருந்தாலும் ஒரு மாதிரி ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்கு. எப்படி உங்களுக்கு இந்த வியாதி மலையாளத்துல இருந்தா அசுகம் ஒன்றும் ஜாஸ்தி வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. இந்த கிராமத்துல இருக்கிறதுனால பச்சை பசங்க நாங்க இருக்கிறோம். அதுக்கப்புறம் எங்க மனசும் பச்சை பசங்க இருக்குன்னு நினைக்கிறோம். அதனால என்ன பிரச்சனைகள் கேட்டா அது எப்படி மாமா நீங்களே தன்னை சொல்லிக்குவீங்களா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் என்னடா பொசுக்கு மரியாதை பேசிவிட்ட. இல்ல அதுக்கு நாங்க யாரையும் நாங்க எங்களை தானே சொல்றோம் சொல்லுங்க. நாங்க நல்லவங்கன்னு சொல்றோம், அடுத்தவங்க மோசம் சொல்றது இல்ல. நீங்கெல்லாம் மோசம், நாங்க மட்டும்தான் நல்லவங்க இல்ல. நாங்க நல்லவங்களா இருக்கிறோம், அவ்வளவுதான். நாங்க நல்லவங்களா இருக்கிறோம். வந்து 6-7 மாசத்துக்கு மேலேயாச்சு இந்த நம்ம தோட்டத்துக்கு போய். தோட்டங்கிறது கிருஷி. இங்க வந்து கிருஷிக்கு போய் நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. தோப்புன்னு சொல்றது தோப்பு தான், கிருஷின்னு சொல்றது கிருஷி தான். கிருஷின்னு சொல்றது நெல் வயலை கிருஷின்னு சொல்லுவோம். மாந்தோப்ப தோப்புன்னு தான் சொல்லுவோம். அப்படியே தான் இருக்கும். அதுதான்
முதல்லயே சொல்லிடுறோம், தப்பா நினைச்சிடாத. அது எப்படி தப்பா நினைச்சுக்காதேன்னு சொல்லி போட்டு தப்பா பேசிடுறதா? அது எப்படி? இல்ல எங்க அதுக்கெல்லாம் ஒரு யோகா வேணும்டா. ஸ்டைல பேசுவோம், நீ அது தப்பா நினைச்சுக்காத. தப்பா நினைச்சுக்காதேன்னு சொல்லிடுறது. டபுள் மீனிங் இல்லன்ற அர்த்தம். ஓ ஓ ஓ ஓ. ஒரே மீனிங். ஒரே மீனிங் தான். சொல்றதை சொல்லிடுவோம், ஆமா நீட்டாவே சொல்லிடுவோம். ஆமா, எது இருந்தாலும் சொல்லி தீர்த்துருவான். அதான் அத்தை. பிரச்சனை ஒன்றும் இல்லை. இதுதான் கிருஷி இல்லையா மாமா? இது நெல் வயல். இது நெல் வயல். ஆமா ஆமா. என்ன போட்டிருக்கோம்? உமா. என்னடி சொல்ற? உமானா நீ என்ன சொல்ற? உமா நெல்லுன்னு சொல்ற ஒரு நெல். ஓ, அந்த நெல் விதையே போட்டிருக்கிறோம். ஆமா ஆமா ஆமா. அது என்ன மாமா உமா நெல்லுன்னு சொல்லி போட்டிருக்கிறீங்க? என்ன பேரே வந்து எங்க குப்பாமா பேரு மும்தாஜ். மும்தாஜ் குப்பா பேர்ல போட்டிருந்தா கூட பரவாயில்ல, அது உமா பேர்ல போட்டிருக்கீங்க. இந்த மாதிரி காமெடிலாம் பண்ணாதீங்க. அப்புறம் நான் வேற மாதிரி மண்டை சூடாகி வேற மாதிரி நான் ஆயிடுவேன். அந்த நெல்லோட பேர் தான் உமாண்டு. ஓ, நெல்லோட பேரு உமாவா? அது என்ன இப்போ கொஞ்சம் வருஷமா இதே தான் திருப்பி மறுப்புன்னு போடுறோம். இதென்னு சொல்லிச்சோன்னா ஓரளவுக்கு பெரிய ஒரு நல்ல விளைச்சல் இருக்கு, விளைச்சல் இருக்கு, பெரிய பிரச்சனை இல்லை. போட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? இனி எவ்வளவு நாள் ஆகும்? இது கிட்டத்தட்ட ஒரு 70 நாள் ஆகும். 70 நாள் ஆயிருச்சு. இனி எவ்வளவு நாள்ல நம்ம இனி ஒரு 60 நாள் இருக்கும். அப்போ அறுவடைக்கு 160 நாள் வேணுமா? அப்போ 140 தொட்டு 150. 140 to 150 நாள் வேணும் அறுவடைக்கு. இப்போ நாற்று வந்து ஒரே இடத்துல குத்தி வச்சாலும் போதும். மாதிரி எல்லாம் வந்து இதாக்கிட்டு ரெண்டாவது எடுத்து நட்ட வேண்டாம். இல்லை, நடுறது அப்படி ஒரு இருக்குது, ரூபா போடுறதும் இருக்குது. இதெல்லாம் நாற்று நட்டது. அப்போ விதையா வரல, நாட்டாதான் வருது. உமா விதைங்கிறது நாத்தா வருதா? இல்லை, அது நம்ம எப்படி செய்யணுமோ அப்படி இருக்குது. இதில் கேடு வடலை வருதில்ல. இப்போல்லாம் முன்னாடி ஒன்றும் அவ்வளவுக்கு வரல. இப்போ தேனடி வேறு உள்ள பிரச்சனையெல்லாம் இப்போ ஜாஸ்தி இருக்குது. அப்படி இந்த காலகட்டத்தில் என்ன 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 வருது? என்ன பிரச்சனை வருது? தேனடி வந்து தேன் வந்து இருக்கிற மாங்காயெல்லாம் கேடு வருத்திடும். ஓ ஓ ஓ ஓ ஓகே, அந்த மாதிரி பிரச்சனை வரும். அப்படி அந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. தேனடி. தேனடி. வேற என்ன பிரச்சனை வரும்? இல்லை, வேற அதுதான் பெரும் பிரச்சனை தேனடி தான். ஆமாம் ஆமாம். அதுக்கு வேண்டி தான் நம்ம வந்து மாங்காய் மரத்தை பாதுகாக்கிறதுக்கு, தேனிருந்து பாதுகாக்கிறதா பெரிய ஒரு இஷ்யூ. ஆமாம், அதுக்கு தான் மருந்து அடிக்குவோம். மருந்து அடிக்காமல் இதை காப்பாற்ற முடியாது. முடியாது. மருந்து இல்லாமல் ஒன்றுமே நடக்கிற மாதிரி சூழ்நிலையில் இல்லை இப்போ. இல்லை, அது கூட மருந்து எதிர்பார்த்துக்கிட்டு தான் நிற்கும். அதான் மாங்காய் கூட மரம் நாங்கள் அப்படி பழக்கிட்டோம்ல. இப்போ எல்லாமே நம்ம பழகிற போல தானே. நம்ம பழக்கத்துக்கு தான் அது பழகிக்கும். மாங்காய் வந்து பழுக்க வைக்கிறதுக்கு மருந்து இருக்குதுன்னு சொல்லி அது வேற ஒரு பயந்துட்டே சாப்பிட்ற சூழ்நிலை இருக்கு. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த மாங்காய் வந்து எப்படி நாங்கள் நல்லதாக சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? மாங்காய் எப்படி சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்லி கேட்டுச்சுன்னா மருந்து அடிச்சு தான் சாப்பிட்றது நல்லது. இவன் பாடிய துதியை கவனித்தீரா? துதியை இன்னும் ஒரு முறை பாடு. மாங்காய் எப்படி சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்லி கேட்டுச்சுன்னா மருந்து அடிச்சு தான் சாப்பிட்றது நல்லது. என்னடி சொல்ற? மருந்து அடிச்சு தான் சாப்பிட முடியுமா? இல்லை, அப்படித்தான் முடியும். அதான் சாப்பிட்றது நல்லது. பாத்தீங்களா, இந்த மாதிரி நல்ல நண்பர்கள் இருக்காங்க. ஆராய்ச்சி பண்ணி அவங்களே சொல்றாங்க, இவ்வளவு பெர்சன்ட் அடிங்க, தான் பழுக்கும், அப்பதான் ஷோ வரும். ஓ, அந்த பர்சன்டேஜுக்கு மேலே போகாதீங்கன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. ஆமாம், மேலே போகாதீங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஓகே ஓகே. அது இல்லாமல் இன்னும் இந்த மருந்து அடிக்காத மாங்காவும் மருந்து அடித்த மாங்காவையும் வைப்போம். மருந்து அடிக்காத மாங்காவை டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும், அது விரும்பி யாரும் வாங்க மாட்டாங்க. ரெண்டாவது இப்போ ஏதோட்டு செட்டு வரையும் நம்ம மருந்து யூஸ் செய்யுது எல்லாத்துலேயுமே. அது இப்போ ஒன்றும் மாங்காய் தேங்காய்னு ஒன்றும் இல்லை. முன்னாடியெல்லாம் நம்ம மாங்காவை கண்டா எடுத்தோமா நின்றோமா சாப்பிட்டோமான்னு சொல்லி இருப்போம். அப்படியே எடுத்து வாய்க்குள்ள போயிடும். அதை நீங்கள் சொல்கிற அந்த மஞ்சத்தூள் இருக்குல்ல, அது எந்த மஞ்சத்தூளில் போட்டு கழுகுறது? அதுதான் இன்னைக்கு பிரச்சனையாக இருக்குது. பேக்கெட் மஞ்சத்தூள் அதுலேயும் கலப்படம் தான் வருது. அதைத்தே நான் சொல்கிறேன். அது என்ன பண்ணனாலும் இப்போ வந்து இயற்கைன்னு சொல்கிறதே விஷமாக போச்சு. இதை வச்சுக்கிட்டு நான் அந்த விஷம் சாப்பிட மாட்டேன், இந்த விஷம் சாப்பிட மாட்டேன், அப்படியாக்க. அதாவது இதுக்கு ஒரு பேசுறதே வேஸ்ட்டு நினைக்கிறேன். நான் ஏன் கணிப்பு சாப்பிடு பிடிக்காட்டி விட்டுரு, அவ்வளோதான். இப்படி இருந்தால் இதுதான் வந்து இன்னைக்கு யதார்த்தம் இதுதான். ஓகே. மாமாவோட அண்ணன் வந்து இப்போ விவசாயி, பட் ஆனால் ரிட்டையர்டு வந்து பிஎஸ்என்எல் ஸ்டாஃப். மாமா என்னவா இருந்தீங்க? ஃபோன் மெக்கானிக்காக இருந்தீங்க பிஎஸ்என்எல்ல. ஆமாம். பிஎஸ்என்எல்ல வேலை செஞ்சதுக்கும் இப்போ இந்த மம்முட்டியும் சாக்கு பைவில் எடுத்துட்டு வரீங்களே, அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு என்ன ஒரு டிஃபரன்ஷியேட் தெரியுது? எப்பவுமே அது செய்யற இதுதான், அதனால அமுக்கணும். பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. அப்போ வேலைக்கு இருந்தா இப்படிதான் வர்றது. ஆனால் டெய்லி இந்த வேலை செஞ்சாதான் உங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும் இல்லையா? ஆமாம். அது இதப்போ எனக்கு என்னமோ செய்ய பറ്റാத ரீதியில் உள்ளது. இருந்தாலும் அது எனக்கு என்னமோ ஒரு விஷமம் போல. அதை இப்போ செய்யாம பட்டுச்சு. ஆமா. இன்னைக்கு என்ன வேலை ஸ்டார்ட் பண்ண போறீங்க?
வேலையொன்னும் இல்லை, நான் சும்மா அப்படியே பார்த்துட்டு அப்படியே போவேன். எல்லாம் அப்படி என்னதான் செய்துக்கணும் அப்படி ஒன்றும் இல்லை, இந்த பார்த்துட்டு என்ன வேலை இருக்கோ அதெல்லாம் செஞ்சுட்டு போகணும். மாமாட்ட பேசிகிட்டே இருக்கிறப்போ மாமாவோட அண்ணன் வந்தார், ரிட்டையர்டு பிஎஸ்என்எல் ஸ்டாஃபு. அவர் சொல்கிறப்போ நம்மளுக்கு தோணுது பாருங்க, என்ன செஞ்சாலும் அந்த விவசாயத்து மேலே இருக்கிற அந்த இது மட்டும் இவங்களால விட்டு கொடுக்க முடியல, அதை செய்யாமல் இருக்கவும் முடியலங்கிறாரு. அவருக்கு வயசாச்சு 70 வயசுலேயும் அந்த இது இருக்குது. அப்போ தான் இந்த விவசாயத்தை வந்து பாதுகாக்க முடியும். சின்னதுலேயே நாங்கள்லாம் விவசாயி ஆகிட்டு தான் வந்திருக்கிறோம். எங்கள் அப்பா இல்லை அத்தா எங்கள் அத்தா விவசாயிதே. அப்படி தலைமுறையாக நாங்கள் வந்தது கொண்டு சின்னதுலேயே அந்த விவசாயமாகி வந்தது கொண்டு அதில் ஒரு ஆர்வம், அதில் ஒரு சந்தோஷம், அதில் ஒரு இப்போ ஒரு நாற்று நட்டு வச்சுக்க, நட்டு முடிஞ்சிச்சுன்னா அதில் ஒரு 2 நாள் நம்ம அந்த வயலுக்கு போகலன்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் ஏதோ வெளியூர் போவோம், இல்லாட்டி வேற வர முடியலை வச்சுக்கோ. ஏதோ ஒரு மனசில் ஒரு போய் எத்தனை நாளாச்சு எப்படி இருக்குமோ அந்த ஓரோ ஸ்டெப்பும் அது வளர்கிறதாகட்டும் வேற உள்ளதாகட்டும் அது பார்க்குறக்கு ரொம்ப ஒரு நிம்மதி. அது என்னன்னு சொல்லிச்சுன்னா அது ஒரு விவசாயம் கொண்டு தான் அது அப்படி ஆக முடியும், அப்படி யோசிக்க முடியும். தண்ணி இல்லாமல் போச்சு, இல்லை மருந்து அடிக்கலை, கேடு வந்து போச்சு, அதில் கிடைக்கிறது ஒரு 5000 ரூபா கிடைக்குதுன்னு வச்சுக்கோ. நல்லா இருந்தால் 5000 ரூபா கிடைக்குன்னு வச்சுக்கோ, இல்லைன்னா அதுவும் கிடைக்காது. போடா பேசும்போது அதெல்லாம் படுத்துறது இல்லை. இந்த 5000 ரூபா கிடைக்குன்னு வைக்கிறதுக்கு நானுக்கு ஒரு 20000 ரூபா செலவு செய்தாலும் அதை கேடு இல்லாமல் இருக்கிறதுக்கு தண்ணி இல்லை, இந்த தண்ணி கொண்டு வரணும், இல்லாட்டி மருந்து அடிக்கணும், வேற உள்ள அப்படியெல்லாம் பண்ணி 5000 ரூபா செலவு செய்து 5000 ரூபா செலவு செய்து 1000 ரூபா கிடைச்சாலும் அந்த 5000 ரூபா செலவு பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருப்போம். இப்போது வந்து இந்த விவசாயத்தில் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு மாம்பழம் எக்ஸாட்டிக்கு ஃபாரின்ந்து வருது. அந்த மாதிரியான மாம்பழம் விளைச்சல்லாம் வந்து இப்போது பாலக்காட்டில் கொல்லங்கோட்டில் ஸ்டார்ட் ஆயிருச்சா? கொல்லங்கோடுன்னு சொல்கிறது ஒரு முன்னாடி வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருந்தவங்க, அந்த ஏரியா ரொம்ப கஷ்டத்தில், வறுமையில் இருந்தவங்க, ரொம்ப வறுமையில் இருந்தவங்க. அந்த கொல்லங்கோடு தானே எம்ஜிஆரோட சொந்த ஊர். ஆமாம், எம்ஜிஆர் ஊர் கூட என் ஊர்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர். 7 கிலோமீட்ரு. எங்கள் அப்பா ஊர், அதாவது எங்கள் அத்தா ஊர் வந்து கொல்லங்கோடு தான். இல்லை மாமா, கொல்லங்கோடு இல்லை, வடவனூர் தான் வீடு. கொல்லங்கோடு கூட போக வேண்டாம், அது வடவனூர். நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன். எம்ஜிஆர் வீடு வந்து போகிறோம் அங்கே. இப்போ காம்பரத்துகளில் நாங்கள் போக முடியல. ஆமாம், எம்ஜிஆர் வீடு. இல்லை நான் சொல்கிறது எம்ஜிஆர் வீட்டு வந்து நம்மளுக்கு நம்ம வீடும் பக்கம் தான், நம்ம தரவாட்டு வீடு சொல்கிறேன். எங்கள் அத்தாவோடது. உங்கள் அத்தா வீட்டுக்கு வந்து அதை விட கிட்டே இங்கே பக்கம் எம்ஜிஆரோட வீடு ஒரு 6 கிலோமீட்டர் பக்கம். அவ்வளோதான். ஓகே. டிசம்பரில் மாங்காய் வரதண்டியோன்னா சீசனில் டிசம்பரில் மாங்காய் வரதண்டியோது கேரளாவில் மட்டும்தான். அதில் முதல் மடை ஃபஸ்ட்டு வருது. அந்த மாமரத்தில் இன்னைக்கு அங்கே அந்த ஏரியாவை பார்த்துச்சுன்னா ரொம்ப ஒரு நமக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து முதல மடைக்கு வந்தவனுக்கு இப்போ வந்துச்சுன்னா அவன் எந்த உலகத்துக்கு வந்திருக்கிறன்றே தெரியாது. அந்த அளவுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு மாந்தோப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவங்க வீடு, அவங்க இது எல்லாமே மாறிடுச்சு. எல்லாமே அவங்க ஸ்டைலே மாறிடுச்சு. மாங்காய் பழத்தை வந்து இப்போ புதுசாக வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க, இல்லை அதுக்கு தோட்டம் வைக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன ஒரே ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் கொடுங்க. என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அதை மட்டும் சொல்லி இந்த இதை முடிச்சு கொடுத்துட்றேன். பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். என்னமாடா நீ புதுசாக மாங்காய் வைக்கிறதுன்னு ஒன்றும் தப்பொன்றும் இல்லை, வைக்கலாம். என்ன கேரளாவில் வைக்கலாம், அதான் ஓர ஏரியாவில் ஓர மாதிரி. கேரளாவில் வைக்கிறேன்டா ஜாஸ்தி மூவாண்டம் வைங்க, செந்தூரம் வைங்க. முன்னாடியெல்லாம் தோத்தா பெரியனா யாருமே அதாவது தோத்தா பெரியனா நாங்கள் இங்கே கேரளாவில் கிளிமூக்குன்னு சொல்லுவோம், தமிழ்நாட்டில் தோத்தா பெரிய சொல்லுவோம். அது என்ன தோத்தா திரி, ஒன்று செய்சாத்திரின்னு வை, இல்லாட்டா ரவி சாஸ்திரின்னு வை, இல்லை ஆர்பி சௌத்ரின்னு வை. இப்போ அதுக்கு மார்க்கெட் இருக்குது. அதே போல் மூவாண்டன்னு சொல்கிறது ஸ்டார்டிங்கில் எல்லாம் வந்துச்சுன்னா 100 ரூபா கூட 100-120 ரூபா வரையும் விற்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு வந்துச்சுன்னா 10 ரூபாய்க்கு வாங்குறக்கு ஆள் இருக்காது. அது கடைசியில் போகிறப்ப அப்படி கூடி இருக்காது. அப்போ கேரளாவில் இருக்கிறவன் வந்து மூவாண்டம் வைக்கட்டும், செந்தூரம் வைக்கட்டும். செந்தூரம் சாகுபடி ஜாஸ்தி கிடைக்கும், காப்பி ஜாஸ்தி வரும், மூவாண்டம் ஜாஸ்தி வரும். அது மூவாண்டம் செந்தூரம் வைங்க, தோத்தா கூட வைங்க, பரவாயில்ல. அந்த ஏரியா அனுசரித்து இருக்கும், ஓரளவுக்கு லாபம் கிடைக்கலாம். சத்தர் மாமா கூட ரொம்ப நேரம் பேசி அவரோட எக்ஸ்பீரியன்ஸு, அவரோட இந்த மாங்காய் பழத்து மேலே இருக்கிற அவரோட வியாபார தன்மை எல்லாத்தையுமே நம்மக்கிட்ட ஓப்பனாகவே பகிர்ந்துக்கிட்டாரு. தேங்க்யூ மாமா. தேங்க்யூ.